வணக்க மக்களே! இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல்ல வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அதில வந்து நம்மளுக்கு வந்து ₹675 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சது. ஓகேப்பா. இங்க பாருங்க. இந்த பையிங் குவான்டிட்டி பாருங்க. ஒரு 150 ஷேர்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அதனால வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா, அ அதாவது வந்து ஒரு ஷேருக்கு வந்து ₹4.5 வந்து இன்க்ரீஸ்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். இதே வந்து நம்ம ஒரு 1000 ஷேர்ஸ் வாங்கியிருந்தோம்னா, நம்மளுக்கு அரவுண்ட் வந்து ஒரு ₹4500 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். நம்மளுக்கு வந்து மினிமமா நம்ம வந்து பிகினர்ஸ்க்காக பண்ணதால நம்ம வந்து சின்ன ட்ரேட் மட்டும் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இங்க பாருங்க டீட்டெயில்ஸ் பாருங்க. இங்க பாருங்க அரவுண்ட் வந்து ஒரு 11:30க்கே நம்ம வந்து அத பர்ச்சேஸ் பண்ணோம். ஓகேங்களா? 11:30க்கே பர்ச்சேஸ் பண்ணி, அதே ஷேர்ஸ் வந்து 12:30க்குலாம் வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம். ஆக்சுவலா 1 ஹவர் தான் இந்த ப்ராசஸ் நடந்துச்சு. ஓகேங்களா? இந்த மாரி பாருங்க. இதோட சார்ட் பாருங்க. சார்ட் பார்த்தா உங்களுக்கு கிளீனா தெரியும். இதான் வந்து ஓகேங்களா, இதான் ட்ரேடிங் சார்ட் ஓகேங்களா. இன்னைக்கு வந்து பாருங்க, மார்க்கெட் வந்து நல்லா அப்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா. இந்த இந்த மூவ்மெண்ட் பாருங்க 22 டேட் வந்து இருக்குங்களா, அது கீழ பாருங்க ஒரு கிரீன் கலரு. இங்க தான் வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஆச்சு. ஆனா இன்னைக்கு மறுபடியும் பாருங்க, அகைன் வந்து நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு. நல்ல இன்க்ரீஸ் ஆகி வந்து ஓப்பன் இருந்துச்சு. ஒரு ₹5 வந்து எக்ஸஸாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஷேர் ஓப்பன் ஆச்சு ஓகேங்களா. ஓப்பன் ஆனோனே என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து பாருங்க அப்படியே வந்து அப்படியே மேலே போயிட்டே இருந்துச்சு. இல்ல மேலே போயிட்டே வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னா ஒரு 357 அந்த ரேஞ்சில வந்து மார்க்கெட் வந்து அகைன் டவுன் ஆக ஆரம்பிச்சு பாருங்க. அகைன் டவுன் ஆயிட்டே வருது. இங்க பாருங்க. இங்க மேலே ஏறி மறுபடியும் டவுன் ஆயிட்டே வருது. அதாவது நம்ம வந்து அந்த மார்க்கெட்ட வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஓகேங்களா. கரெக்ட்டான டைம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி அனலைஸ் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா. அதே மாரி அனலைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இன்டிமேஷன் குடுத்துச்சு. இந்த இடம் தான் அது ஓகேங்களா. இங்க பாருங்க. இந்த ரேஞ்சில தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் ஆக்சுவலா ஓகேங்களா. அதுக்கேத்த மாரி கரெக்ட்டா பாருங்க. இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு ஷோ ஆனோனே அதாவது வந்து ஒரு கிரவுண்ட் லெவல வந்து டச் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒரு ஷேர் வந்து மேலே ஏறிச்சு ஓகேங்களா. அந்த இடத்துல நம்ம கரெக்ட்டா இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணோம் ஓகேங்களா. இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணதுனால தான் நம்மள வந்து ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சது. ஓகேங்களா. நம்ம வந்து மேலே வந்து இதே இடத்துல இங்க எங்கனா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். அதனால வந்து பிகினர்ஸ்க்கு நான் வந்து சொல்றது என்னன்னா, நம்ம வந்து ஷேர வந்து உடனே வந்து அவசரப்பட்டு பர்ச்சேஸ் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா. எந்த இடத்துல நம்மளுக்கு இன்டிமேஷன் குடுக்குதோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இந்த இடம் பாருங்க. ஐ லெவல் டவுன் ஆக்சுவலா இது மார்க்கெட்ட விட அதாவது இந்த பர்ட்டிகுலர் ஷேர் பொறுத்தவரைக்கும் நல்லா மேலே போயிட்டு நல்லா கிரவுண்ட் லெவல டச் பண்ணிட்டு அதாவது இங்க பாருங்க இதோடைய டாப் டவுனே இதுதான். இந்த டவுன்ல கொஞ்சம் மேலே வரும்போது நம்ம 2வது கிரீன் கேண்டில் வரும்போது நம்மளுக்கு அனலைஸ் ஆயிடுச்சு. இந்த ஷேர் வந்து பிரைஸ் வந்து ஏறப்போகுது அப்படின்ற மாரி நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கு வந்து கம்மி அமௌண்ட் இருக்கிறதுனால நம்ம வெறும் 150 ஷேர்ஸ் மட்டும் வாங்கிட்டோம். வாங்கிட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அப்படியே பாருங்க இந்த இடத்துல மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டே இருக்கு பாருங்க. இந்த நம்ம நம்ம சேல் பண்ணது வந்து இந்த இடம் கரெக்ட்டா ஓகேங்களா. அதாவது வந்து 353க்கு வந்து சேல் பண்ணிட்டோம் ஓகேங்களா. நம்மளுக்கு இது போதும் அப்படின்றதுனால. அதாவது வந்து ஒரு ரெட் ரெட் கேண்டில் வந்து ஒண்ணு ஷோ ஆச்சு. அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஏன்னா அந்த டைம்ல வந்து ரொம்ப அதிகமா பிரெடிக்ட் பண்ணது வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவாவும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால வந்து நம்ம என்னன்னா, நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்ட்டா சேல் பண்ணிட்டு வந்துட்டோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் பாருங்க சில அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு ஓகேங்களா. அது வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். நம்மளுக்கு வந்து நம்ம 1 ஹவர் ட்ரேட் பண்ணோமா, நம்மளுக்கு வந்து சின்ன ப்ராஃபிட் வந்துச்சு. அத வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருக்கணும். ரொம்ப அதிகமா ஆசைப்படக்கூடாது. ஓகேங்களா. அந்த மாரி தான் வந்து பிகினர்ஸ் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. இது வந்து நீங்க ஒரு எஜுகேஷன் மாரி எடுத்துட்டு, நீங்க நெக்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கிற ஷேர வந்து நீங்க இந்த மாரி ட்ரேட் பண்ணா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ப்ராஃபிட் வரும். தேங்க் யூ.